என்ன சொல்கிறேன், ரோஜாவை பறிக்கிற, ரோஜா செடியில் ரோஜா இல்லை, ஓகே அது அங்கேயே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் புத்தர் மாதிரிலாம் பேசலை. அப்படியே அழக ரசின்னு அது எப்படியா ரசி பண்ணி இந்த மாதிரி ரசிக்கிற ஒரு மனிதன் வந்து இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அந்த தாட் ப்ராசஸ் இல்லை நமக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே நிறைய நேரங்களில் ஹர்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் உங்களோட வேல்யூவே அசிங்கப்படுத்திடுறீங்க. இவங்களுக்கு வேல்யூ ரொம்ப கம்மி, இந்த பர்சனுக்கு வேல்யூ நல்லாவே இருக்கு. இந்த கப்பலுக்கு அது பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், இந்த சைடு பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம். இது நல்ல உறவு. இந்த உறவுக்கு தெரிஞ்சது சரியில்லைன்னு இது விட்டு போனால் கூட இந்த உறவு விட மாட்டுது. விடாத என்ன பண்ணுது, இந்த உறவை தொல்லை பண்ணுது, நோண்டுது, காலி பண்ணுது. அப்போ என்ன ஆயிடுது, இந்த உறவுக்கு மேலே இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையை இந்த உறவு இழந்துருது. ஹார்ட் ஃபீலிங்காகவும் இதே வழியாக தான் இந்த உறவு இதை விட்டு பிரியணும்னு நினைக்கும். ஆனால் இது பண்ணுற இரிட்டேட்டிங் இருக்குல்ல, இரிட்டேஷன், அதில் என்ன முடிவு பண்ணிடுதுன்னா, இது வாழ்நாள் என்ன வேணாலும் பண்ண, நான் உன் கூட மட்டும் சேரவே மாட்டேன்னு முடிவு பண்ணிடுது. அப்போ இந்த உறவு கொஞ்சம் தன்னை மாற்றிக்கிச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த உறவை ஜெயிக்கலாம். இந்த உறவை காலி பண்ணணும்னு நினச்சதுன்னா வாழ்க்கை பூரா இந்த உறவு வாழ்க்கையிலையும் ஜெயிக்காது, தன்னோட காதலையும் ஜெயிக்காது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, தானாக வந்துச்சுன்னா அது பேர் லவ். உன்னோட லவ்வுக்கு நீ இப்போ எப்போ பிளான் பண்ணுற, நீயே உன்னோட லவ்வுக்கு என்ன பண்ணுற, புரோக்கர் மாதிரி ஆயிடுற. இவர் தான் அதை அரேஞ்ச் பண்ண, அந்த மாதிரி. அப்படி இல்லை, லவ்ன்றது தானாக எப்படின்னா வரும். எல்லா பொண்ணுமே ஏற்கனவே லவ் பண்ண. எப்போ சொல்கிறேன் அப்படின்னா, உன் வேலையை பாரு, படி, நல்லா முடி, லைஃபை முடி. இதில் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒன்றை வேணான்னு சொல்கிறாங்கள அவங்க யாரு கூடயும் வாழக்கூடாதுன்ற எண்ணத்தை முதல்ல அழிச்சிருக்கும் உனக்குள்ளேருந்து. வேணான்ற